அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய மெக்கானிக்ஸ் 1 மார்க்ஸ் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். இப்போது மெக்கானிக்ஸ் சாப்டர் தான் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸில் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுற ஏரியாவாக இருக்கும்னு என் மனசுக்கு படுது. நிறைய பேர் மேஜர் நல்லா படிச்சிருவாங்க மேக்ஸ். நான் மேஜர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் கோட்டை விட்டுருவாங்க, பின்தங்கிடுவாங்க. இப்போ நான் மேஜர் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுற இடம் இந்த மெக்கானிக்ஸு, ஸ்டாட்டிக்ஸு, ஸ்டாட் 1, ஸ்டாட் 2, ஆப்ரேஷன் ரிசர்ச்சு, இந்த மாதிரி நான் மேஜர்ஸில் நல்ல டெப்த்தாக இறங்கி படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், 1 மார்க்கில் ஓவர்டேக் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிற ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் வரலாம். இப்போ ப்ராப்ளம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரியாது. 2வது தடவை படிங்க, ஓரளவுக்கு புரியும். 3வது தடவை படிங்க, நிச்சயம் புரியும். ஸோ புரியும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த ரிசல்ட்டோட இது மேட்ச் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தானாகவே தோணும், நீங்கள் இந்த ரிசல்ட்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கனால ஒழிய. அப்படியே ப்ராப்ளமோட நல்லா மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓ இந்த நொட்டேஷனுக்கு இந்த வேல்யூ, இந்த நொட்டேஷனுக்கு இந்த வேல்யூ அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகும். அப்படியே ஒன்ஸ் கிளிக் ஆகிட்டா அந்த ஃபார்முலாவை போட்டு அப்படியே சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ டஃப்பான ப்ராப்ளம் அப்படின்றத மட்டும் 1க்கு 2 வாட்டி படிங்க போதும். ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியான ப்ராப்ளமாக மாறிடும். ஓகே, இதுதான் ட்ரிக்கு. மெக்கானிக்ஸில் ஒருத்தர் நிச்சயம் ஓவர்டேக் பண்ணுவீங்கன்னு என் மனசு படுது. இப்போ நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி சார் கொஷின்ஸ் நிறைய சீக்கிரம் விரைவாக போடுங்க, நிறைய பார்க்கணும் அப்படின்னு துடிக்கிறீங்க. எங்களுடைய மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது, வாங்கி பாருங்கள். 7 செட்டு இருக்கும், வாங்கி பாருங்கள். நிறைய பேர் என்னென்னா, சார் ஃபோன் பண்ணாக்கா எங்களுக்கு அனுப்பி வைக்க டைம் இல்லை, அனுப்ப முடியாதுன்ட்டாங்க. பிடிஎஃப் ஷேர் பண்ண சொல்லி கேட்டோம், ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொன்னீங்க. நான் இதுக்குன்னே ஸ்பெஷலாக அவங்ககிட்ட பேசி அந்த பிடிஎஃப் மட்டும், கொஷின் பேப்பர் மாடல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் மட்டும் ஷேர் பண்ண சொல்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாடல் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் அனுப்பி வைப்பாங்க. பிடிஎஃபாகவே ஷேர் பண்ண சொல்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் அதை போய்ட்டு கடையில் பிரிண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லிவிடுங்க. யாரையாவது வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொன்னீங்கன்னா போய் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஹைலைட்டர் ஒன்று வாங்கிடுங்க. அந்த 5க்கும் ஆன்சர் பண்ணி பாருங்களேன். ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுப்பீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எக்ஸாமுக்கே போவீங்க. ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஓகே, இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும் சார் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணால் நிச்சயம் அனுப்பி வைப்பாங்க. ஓகே, சரி. இப்போ இந்த மாதிரி நிறைய நீங்கள் வீடியோ இன்னும் போடுவீங்களா? நிச்சயம் போடுவேன். எனக்கு டைம் ஸ்பேஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு. இல்லைனா லைவ் கிளாஸே கொடுப்பேன். லைவ் கிளாஸே கொடுத்து உங்களை வந்து ஃபுல்லாக இதில் வச்சுருந்துருப்பேன். ஆனாலும் ஒன்றும் குறைஞ்சி போகலை. அத்தனை வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். நான் சொல்கிறது உள்ளே போய் டெப்த்தாக நூக்கன் கார்னர் பாருங்களேன் வீடியோஸ். நிச்சயம் உங்களுக்கு நான் சொல்கிறதோட வேல்யூ தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸில் என்னென்ன 1 மார்க் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள். த ரிசல்டன்ட் ஆஃப் 2 forces P and Q is of magnitude P. If P is double, the new resultant is at right angles to Q. Then its magnitude is dash. Option B, root of 4P square minus Q square. ஓகே, இப்போ பிக்யூ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அந்த இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் என்னன்னு கேட்பாங்க. பாருங்கள். த ரிசல்டன்ட் ஆஃப் 2 forces P and Q இஸ் ஆஃப் மேக்னிடியூட் P. இஃப் P இஸ் டபுள்டு, இருமடங்காகுது, தென் த நியூ ரிசல்டன்ட் இஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு Q. நியூ ரிசல்டன்ட் வந்து ரைட் ஆங்கிள்ஸ் டு Qவாக இருக்கான். தென் இட்ஸ் மேக்னிடியூட் என்னன்னு கேட்குறாங்க. மேக்னிடியூட் இஸ் ரூட் 4P ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயர். ஓகே, இந்த மாதிரி நிறைய வந்து எங்கள் கொஷின் பேப்பரில், மாடல் கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லா புரியும். ஓ, நல்லா ஒர்த்தாக தான் எடுத்திருக்காங்கன்றது தெரியும். நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாடல் கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஷேர் பண்ண சொல்கிறோம். போஸ்ட்டில் அனுப்ப டைம் இல்லாதன்றதுனால சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நிறைய பேர் வேண்டி கேட்டுக்கிட்டதுக்காக, அவங்களுக்கு பெரிய இந்த நேரத்தில் உதவியாக இல்லைனா அப்புறம் எப்போ உதவியாக இருக்க போகிறோம் அப்படின்றதுக்காக அனுப்பி வைக்க சொல்கிறேன். பிடிஎஃப் எங்கேயும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே படிச்சுட்டு மெயினாக பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த ஹைலைட்டரால் கடைசியாக கீ வச்சு செக் பண்ணுங்கள். நாங்கள் கீ அனுப்பிடுவோம். ஒன்லி கீ, டீட்டெயில்டு இருக்காது. டீட்டெயில்டு போட டைம் இல்லை. ஒன்லி கீ, அந்த கீ வச்சு நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆவரேஜாக ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இவ்வளோ எடுக்கிறோம், ஸோ ஃபைனலாக நம்ம இவ்வளோ தான் எடுப்போம் அப்படின்னு முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டு போகலாம். உங்கள் ஸ்கோர் என்ன நீங்களே சொல்லிவிட்டு போவீங்க வீட்டில். ஓகே, சரி. இப்போ அடுத்து பாருங்கள். த ரிசல்டன்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் P and Q இஸ் R. ரிசல்டன்ட் வந்து Rன்னு சொல்லிட்டாங்க. இஃப் Q be doubled, Q வந்து டபுள்ட் ஆகுது, அப்போ R வந்து டபுள்டு.
இஃப் q be doubled, r is doubled. q டபுள் ஆகும்போது r வந்து டபுள் ஆகுது. இஃப் q is reversed, q ரிவர்ஸ் ஆகும்போது r is again doubled. r வந்து திரும்பவும் டபுள் ஆகுது. q வந்து ரிவர்ஸ் ஆனால் தென் p is to q is to r. இது ப்ராப்ளங்க. போட்டால் என்ன ரேஷியோவில் இருக்கும்? p is to q is to r. பாருங்கள், resultant of forces p and q is r. pqவோட ரிசல்டன்ட் தான் r. q டபுள் ஆனால் r டபுள் ஆகுது. q ரிவர்ஸ்ட் ஆனால் r அகைன் டபுள் ஆகுது. அப்படின்னா இந்த pqr என்ன ரேஷியோவில் இருக்கும்னா ஆப்ஷன் பி √2 = √3 = √2. இதை மைண்டில் வச்சுங்க, நிச்சயம் கேட்பாங்க. நல்லா ஒத்த பார்த்து பொறுக்கி எடுத்து கொடுக்குறேன், மிஸ் பண்ணவே முடியாது அப்படின்றத பார்த்து கொடுக்குறேன். இஃப் 3 forces acting at a point are in equilibrium, then they must be coplanar. If 3 forces acting at a point are in equilibrium, then they must be coplanar. Two parallel forces are said to be dash when they act in the same direction. Two parallel forces are said to be dash when they act in the same direction. Like, two parallel forces are said to be like when they act in the same direction. Two parallel forces are said to be like. நம்ம ரெண்டு parallel forces-ஐ like அப்படின்னு சொல்லுவோம் எப்போ அப்படின்னா they act in the same direction இருந்தால். Two like parallel forces p and q act on a rigid body at a and b respectively. If p and q are interchanged in position, then the point of application of the resultant will be displayed along AB through a distance d, where d is, நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று இது. Two like parallel forces p and q act on a rigid body at a and b respectively. If p and q are interchanged in position, then the point of application of the resultant will be displayed along AB through a distance d, where d is ஆப்ஷன் டி p minus q divided by p plus q into AB. ரொம்ப முக்கியமான ஒன்று இது. நிச்சயமாக இதை வச்சு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே, ரெண்டு parallel force வந்து அதுவும் like parallel forces act on a rigid body at A and B. P வந்து Aல ஆக்ட் ஆகுது, Q வந்து Bல ஆக்ட் ஆகுது ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிட் பாடி அட் A and B ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் P and Q are interchanged in பொசிஷனை மாற்றுறாங்க, then the point of application of the resultant will be displayed along AB through a distance D. அந்த D என்னன்னு கேட்குறாங்க, P minus Q divided by P plus Q. ஓகே, ஒரு 2-3 வாட்டி கொஷின் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் கொஷின். அங்கே எக்ஸாம்லேயும் அதை தான் நீங்கள் செய்யணும். The algebraic sum of moments of any number of coplanar forces about any point in their plane is equal to the moment of their resultant about the same point. This is generalized form of Varignon's theorem. Varignon's theorem உங்களுக்கு தெரியும் இல்லையா? Generalized form of Varignon's theorem என்ன? இதுதான். The algebraic sum of moments of any number of coplanar forces about any point in their plane is equal to the moment of their resultant about the same point. This is generalized form of Varignon's theorem. Okay, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து பொறுக்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் போனது இதெல்லாம் பார்த்தோமே அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அதை விட எங்கள் மாடல் கொஸ்டின்ஸ் வாங்கி பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரியுற 9384686847 நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்ப சொல்கிறேன். நீங்கள் எங்கேயும் ஷேர் ஆகாமல் மட்டும் பார்த்துக்குங்க போதும். இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு கீ வச்சு திருத்தி பார்த்துட்டு எவ்வளோ ஸ்கோர் வருதுன்னு பாருங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு முன்னாடி அட்டாச் பண்ணி ஆஸ் யூஷுவல் அப்படியே கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் மாதிரி இருக்கும். இது கூட காட்டலாம் உங்களுக்கு, என்கிட்ட இருக்குது.
இதுதான் மாடல் எக்ஸாம் 5 இது. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அப்படி லேட்டெக்கில் டைப் பண்ணியிருப்போம். இதுதான் அந்த மாடல் கொஷின் பேப்பர். ஓகே, நீட்டாக இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் எழுதுறது கூட அந்த சிம்பிள்ஸ் சரியாக உட்கார வைக்கிறாங்களா இல்லையோ, இங்கே இதில் சூப்பராக உட்கார வச்சுருப்போம். ஏன்னா நம்ம மேக்ஸுக்குன்னே ஸ்பெஷலாக லேட்டெக்கில் டைப் பண்ணால் தான் அந்த சிம்பிள்ஸ் கரெக்டாக உட்கார வைக்க முடியும். ஸோ பெரிய உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், வாங்கி பாருங்கள், அப்போ தான் சொல்வீங்க. இப்போ மாடல் எக்ஸாம் 5 மட்டும் என்கிட்ட இருக்குது, அதை தான் நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். இதில் 7 ரெடி ஆகிடுச்சான்னு கேளுங்க. 5 கண்டிப்பாக ரெடி ஆகிடுச்சு எனக்கு தெரியும். நீங்கள் கால் பண்ணுங்கள், பிடிஎஃப் ஷேர் பண்ண சொல்கிறேன். நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்கோர் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பேப்பர்லையும் எவ்வளோ எடுத்தீங்க ஆவரேஜான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். A system of coplanar forces acting on a rigid body can be reduced to a single force, reduced to a single couple, both a single force and a single couple, none of this. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a system of coplanar forces acting on a rigid body can be reduced to neither a single force nor a single couple அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கணும். இங்கே எதுவுமே அது மாதிரி இல்லை, அதனால் none of these தான் போடணும். ஒரு ஆப்ஷன் என்ன வேணும்? neither a single force nor a single couple, a system of coplanar forces acting on a rigid body can be reduced neither a single force nor a single couple. அப்போ இங்கே அந்த ஆப்ஷன் இல்லாதனால none of this. அது பாருங்கள், 2 parallel forces like or unlike can be reduced to a single force. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 parallel forces லைக்காக இருந்தாலும் சரி, அன்லைக்காக இருந்தாலும் சரி, கேன் பி ரெடியூஸ்டு டு ஏ சிங்கிள் ஃபோர்ஸாக நம்ம அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 ஈக்குவல் அண்டு unlike parallel forces with different lines of action are said to form a dash couple. 2 equal and unlike parallel forces with different lines of action are said to form a couple. அடுத்து பாருங்க, if 2 forces form a couple then the algebraic sum of their resolved parts in any direction is 0. If 2 forces form a couple then the algebraic sum of their resolved parts in any direction is 0. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய கொடுக்க போகிறேன். இன்னும் ஸ்டாட்டு, இந்த நான் மேஜர் இருக்குல்ல, ஸ்டாட்டு, ஓஆர், ஸ்டாட் 1, ஸ்டாட் 2, ஓஆர், இந்த மெக்கானிக்ஸு, ஸ்டாட்டிக்ஸு, இதெல்லாம் நான் மேஜரு. ரியலு, காம்ப்ளெக்ஸு, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அல்ஜிப்ரா, இதெல்லாம் மேஜரு, ஃபுல் மேஜரு. ஃபுல் மேஜரில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க நான் மேஜரில் கோட்டை விட்டுருவாங்க. ஒரு மார்க்கில் ஓவர்ட்ராக் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. கூட்டமாக ஒரே மார்க்கில் 20 பேர் 30 பேரை பின்னி தள்ளுற மாதிரிலாம் சூழ்நிலை அமையும். அந்த ஏரியா எதுன்னு அப்படியே போய் டெப்த்தாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த மெக்கானிக்ஸாக இருக்கும், இந்த நான் மேஜராக இருக்கும். அப்போது இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்காக மேஜரையும் விட்டுறக்கூடாது. மேஜரில் அப்படின்னு நொறுக்கி வச்சுருப்போம். நம்ம வீடியோவில் போய் பாருங்கள், அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். அது எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா போதும், அசால்ட்டாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் ரொம்ப திரும்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் தான் மேலும் எங்களை செம்மைப்படுத்தும். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி பண்ணிக்கிறது எதுவாக இருந்தாலும் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். என்னோடய மெயின் ஆம்பிஷன் என்னென்னா, நிறைய பேர் ரொம்ப புவராக, அதாவது கஷ்டப்பட்டுட்டு ஃபேமிலியோட மொத்த சுமையும் தாங்கிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் திரும்ப ஒரு தடவை நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நிச்சயம் நீங்கள் சாதிப்பீங்க. கஷ்டம், அத்தனை கஷ்டத்தோடையும் படிச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணுவீங்க. அந்த மனசில் அந்த ஒரு வெறி இருக்கும், படிக்கணும், நம்ம சாதிக்கணுன்ற உணர்வு வரும். அப்போ தான் எல்லா ஃபெசிலிட்டியும் நமக்கு கிடைச்சி ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு சுவாரஸ்யமான லைஃபாக இருக்காது. போராடுங்க, கஷ்டத்துலேயும் நீங்கள் சாதிக்க துடிங்க, நிச்சயம் சாதிப்பீங்க. காட் சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.